கொலாபரேஷன் ப்ரோக்ராமிங் இல்லாட்டி பேர் ப்ரோக்ராமிங். உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, பட் நீங்கள் தனியாக பண்ண முடியாது, உங்களுக்கு ஹெல்ப் வேணும். பட் நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வேறு இடத்துல இருக்காங்க. அது எப்படி ஒரு ஏதாச்சும் வெப்சைட் மூலிமா ஒரு ப்ராஜெக்டை 2 பேர் ஆக்சஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும், ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங் பண்ணும்போது. இந்த டவுட்டு நிறைய பேத்துக்கு இருக்கும், இல்லை பாசிபிளான்னு. அதுக்கு சில வெப்சைட்டில் இருக்குது, அதில் எப்படி ஆக்சஸ் பண்ணி எப்படி பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் ஏகப்பட்ட பாப்புலரான வெப்சைட்டில் இருக்குது. பட் ஒவ்வொரு வெப்சைட்டில் வந்து ப்ரீமியமாக இருக்கும், இல்லாட்டி ஒரு சில வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் ரிப்ளைட் வெப்சைட்டில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பட் இதில் சின்ன ஒரு வீக்னஸ் என்னென்னா, இதில் எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரோக்ராமை வேறு யாராச்சும் ஆக்சஸ் பண்ண முடியும், பட் அதுக்குள்ளே வந்து எடிட் பண்ண முடியாது. நீங்கள் யாருக்கு பர்மிஷன் தரீங்களோ அங்கே மட்டும் எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் பிசி எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நிறைய சின்ன சின்ன ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மொபைலில் இப்போ இருக்கிறதுனால நம்ம ரைட் சைடில் வந்து ஸ்வைப் பண்ணால் 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அது ஃபஸ்ட்டு காமிக்கும். நீங்கள் செகண்டாக வந்து அதாவது ரன் பண்ண அவுட்புட்டு இல்லாட்டி இன்புட் எங்கே போகிறதோ அந்த ஆப்ஷன் காமிக்கும். தேர்ட் ஆப்ஷன் வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்கும். மல்டிப்ளேயர், பேக்கேஜ், கிட், டேட்டாபேஸ், சீக்ரெட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் மல்டிப்ளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மல்டிப்ளேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட இமெயில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை ஆட் பண்ணணுன்னா அவங்களோட இமெயிலை என்டர் பண்ணி இன்வைட் பண்ணால் அவங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் வந்து உள்ளுக்குள்ளே விசிபிளாக காமிக்கும். இல்லாட்டி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ப்ரைவேட் லிங்க்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணால் அவங்க கிளிக் பண்ணி வந்துட்டா இங்கே எப்போ வேணால் உங்களோட ப்ராஜெக்டில் வந்து ஒன்றாவே நீங்கள் 2 பேரும் அட் அ டைமில் வந்து வேறு இடத்துல வந்து ஒன்றாவே ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதே அவங்க எங்கேயாச்சும் ப்ராஜெக்டில் உள்ளே இருந்தாங்கன்னா அதுக்கு இண்டிகேட் ஆகும். அவங்க எந்த இடத்துல எடிட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே டீட்டெயிலாக காமிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வேறு எந்தெந்த வெப்சைட்டில் வேறு செய்யணும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கோட் எனிவேர், ரிப்ளைட், அமேசான் Cloud9, கிட்ஸ் லைவ், அதாவது கிட் ஹப், அது அப்புறம் டெலிடைப் ஃபார் ஆட்டம்ஸ், கோட் டுகெதர், பாப், இன்னும் நிறைய வெப்சைட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் ஒவ்வொரு வெப்சைட்டில் வந்து சின்ன வீக் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இல்லை பெஸ்ட் வெப்சைட் தான் இந்த வெப்சைட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வீடியோ இருந்தாலும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.